அப்ப 3 பிரிஞ்சு யுத்தம் செய்வாங்க. அதுல யாருக்குமே அந்த தங்கம் கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம லா தஸீரு இலா வாஹிதின் மின்ஹும், யாருக்குமே அது கிடைக்காது. இந்த படைகளிலே 199 பேர் கொலை செய்யப்படுவாங்க. எத்தனை வீதம் கொலை செய்யப்படுவாங்க? 99 வீதமான படையினர்கள் கொலை செய்யப்படுவார்கள். இப்படி இந்த யுத்தம் முடிஞ்சு போகும். இப்ப இந்த கட்டத்துல குராசான்ல இருந்து, குராசான்ங்கிறது கவனிங்கோ, இந்த சிரியால சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேர் போஸ்ட் பிடிச்சாங்க. போஸ்ட் பிடிக்கிறேன்னா என்ன, போட் பிடிச்சாங்க. என்ன பிடிச்ச? அதுல எழுதப்பட்டுச்சு, நாங்க ஹுஸ்னி முபாரக்கு அடுத்ததாக பஷாரை பதவி இறக்குவோம். யாரை? பஷார் என்றது யாரு? சிரியாவுடைய அரசர், சிரியாவுடைய அதிபரை நாங்கள் பதவி இறக்குவோம் என்று போஸ்ட் பிடிச்சாங்க. இதை கண்ட உடனே சிரியாவுடைய போலீஸ் வந்து புள்ளையில எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போயிடுச்சு. இந்த புள்ளையில கேட்டு ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. ஒரு விஷவாயு அடிக்கப்பட்டுச்சு. 60,000 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு பின்னால் இந்த ஃபித்னா சூடு பிடிக்குது. மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு எதிராக மக்களை அடக்குவதற்காக ரஷ்யா உள்ளுக்கு வந்துச்சு. யார் உள்ளுக்கு வந்த? நான் சொல்ற ஒவ்வொன்றும் இப்ப விஷயத்தோட தான் சொல்றேன். கவனமா கேளுங்க. ரஷ்யா வருது, அதுக்கப்புறம் ஈரான் வருது. ரஷ்யாவுடைய நெருக்கமான நாடு ஈரான் வந்துச்சு. இப்ப இதுக்கு எதிராக அமெரிக்காவும் நேட்டோவும் வந்துச்சு. நேட்டோண்டா யூரோப் யூனியனுடைய படை. இவங்க வரக்குள்ள சவுதியும் உள்ளுக்கு வந்துச்சு. யாரோட சேர்ந்து? அமெரிக்காவோட சேர்ந்து. இப்ப இஸ்ரேல் வந்து இறங்குது. எத்தனை நாட்டு படை? சைனா வருது ரஷ்யாவோட சேர்ந்து. எவ்வளவு ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதா இஜ்தமஅல் மஷ்ரிக் வல் மக்ரிப் ஃபி ஷாம் ஃபபத்னுல் அர்தி கைருல் லி மின் ظهرها. எப்பொழுது கிழக்குடைய மேற்குடைய படைகள் எல்லாம் ஷாமுக்குள்ளால் ஒன்று சேருவார்களோ, எனக்கு இந்த பூமியில வாழ்றதை விட கபர்ல வாழ்றது ஏற்றமானது. அப்ப இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என்றதை சொன்னாங்க ஏற்கனவே. விளங்குற ராஜா, கவனிக்கிறீங்களா? சபையில தான் நிக்கிறீங்க. என்ன சொல்லி வந்தேன் சொல்லுங்க. அப்ப இந்த படைகள் எல்லாம் வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப முஸ்லிம்களுக்கு நாளுக்கு நாள் தொல்லைகள் கொடுத்து கிட்டத்தட்ட 20 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க இந்த ஃபித்னால. எத்தனை வருஷம்? இப்ப எத்தனை வருஷம்? 2011 ஆரம்பிக்குது. இன்னைக்கு 12 வருஷம் தானே, 12வது வருஷம். இப்ப இதுலயும் ஒரு செய்தி இருக்கு. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த ஃபித்னா சைலம் வந்துட்டா ததூமு 12 ஆமன், இந்த ஃபித்னா 12 வருஷங்கள் போகும்டா. எவ்வளவு காலம்? அப்ப எப்ப? இந்த வருஷம். 12 வருஷம் எப்ப பூர்த்தியாகுது? இந்த வருஷம். இன்னொரு ரிவாயத்துல வருது ததூமு 18 ஆமன், 18 வருஷங்கள் நீடிக்கும் என்னும் ஒரு ஹதீஸ் வருது. அது அபூ நுஐம்ல வருது. கிதாபுல் ஃபித்ன் லி நுஐம் இப்னு ஹம்மாதுடைய ரிவாயத் முந்தின ரிவாயத். பின்னால வரக்கூடிய ரிவாயத் தலாயில் அபீ நுஐம்ல வருது. அப்ப 12 அல்லது 18 வருஷங்கள் நீடிக்கும். 12 2023, 18 29. கவனிக்கிறீங்களா? அப்ப என்ன நடக்கும்? வகதின் ஹஸரத்தில் புராத் அன் ஜபலின் மின் அஸ்ஸஹப், புராத் நதியில இருந்து ஒரு தங்க மலை வெளியாகி வரும். இப்ப விளங்குதா? உலகம் எல்லாம் போய் கேம்ப் அடிச்சது என்னத்துக்கு? விளங்குதா? அமெரிக்காட படை, யூரோப் யூனியனுடைய படை, இஸ்ரேலுடைய படை, யாருட? சவுதிட, ஈரான், சைனாட படைகள் எல்லாம் ஏன் போச்சு? ஏன் அவ்வளவு பெரிய செலவழிச்சு அங்க போய் கேம்ப் அடிச்சு நிக்குது? ஏன்? அவங்களுக்கு எங்களை விட ஹதீஸ் தெரியும். அவங்களுக்கு ஏற்கனவே செய்தி தெரியும். வரப்போகுது என்ன வரப்போகுது? தங்கம் வரப்போகுது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வகதின் ஹஸரத்தில் புராத் அன் ஜபலின் மின் அஸ்ஸஹப், புராத் நதியில இருந்து ஒரு தங்க மலை வெளியாகும். சொன்னாங்க, யக்ததிலு இன்த கன்ஸிகும் ஸலாஸ் குல்லுஹும் இப்னு கலீஃபா ثم لا تصير الى واحد منهم يقتل من كل 199. இந்த பொக்கிஷத்துக்காக வேண்டி உலகம் 3 பிரிஞ்சு போராடும். இப்ப அந்த இறங்கிக்கிற படைகள் 3 பிரியும். அவங்களுக்குள்ள யுத்தம் நடக்கும். இந்த தங்கம் வந்துட்டா யுத்தம் யாருக்குள்ள நடக்கும்? அவங்களுக்குள்ளால நடக்கும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த யுத்தத்துல முஸ்லிம்கள் பங்கு பெறக்கூடாது. இவங்க அடிச்சுக்கொண்டு சாவுவாங்க. இதுக்கு பேர் மல்ஹமா இல்ல. இதுக்கு பேர் என்ன இல்ல? இன்னைக்கு இந்த ஆகிரு ஜமானை பத்தி பேசுற ஆட்கள் என்னத அவங்களோட புத்திக்கு ஏத்த மாதிரி, அறிவுக்கு ஏத்த மாதிரி என்னத்தையும் சொல்லிட்டு போறாங்க. ஹதீஸ்ல ஆய்வு செய்யறது மிச்சம் குறவு. இந்த யுத்தத்துக்கு பேர் மல்ஹமா இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க இது மல்ஹமாண்டு இல்ல. அவங்க விளப்பமே இல்லாம சொல்றாங்க.
இந்த ISISக்கு கருப்பு கொடி ஏந்திய படைன்னு சொன்னாங்களே, அது விளப்பம் இல்லாம சொன்னாங்க. அது ஒரு ஃபித்னா, அதுவும் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஃபித்னா. சரி, வரைகிறது பார்ப்போமே, அப்படித்தானே, வர போறத பார்ப்போம். என்ன சொன்னேன்? அப்ப மூணா பிரிஞ்சு யுத்தம் செய்வாங்க. அதுல யாருக்குமே அந்த தங்கம் கிடைக்காது. சும்மா லா தஸீரு இலா வாஹிதின் மின்ஹும், யாருக்குமே அது கிடைக்காது. இந்த படைகளிலே 199 பேர் கொலை செய்யப்படுவாங்க. எத்தனை வீதம் கொலை செய்யப்படுவாங்க? 99 வீதமான படையினர்கள் கொலை செய்யப்படுவார்கள். இப்படி இந்த யுத்தம் முடிஞ்சு போகும். இப்ப இந்த கட்டத்துல குராசான்ல இருந்து, குராசான் என்கிறது கவனிங்கோ, குராசான் என்றது பாகிஸ்தானுடைய பெஷாவர்ல இருந்து ஆப்கானிஸ்தானுடைய கந்தஹாருக்கு இடையில உள்ள பூமி. ஆப்கானிஸ்தானுடைய கந்தஹாருக்கும் பாகிஸ்தானுடைய பெஷாவருக்கும் இடப்பட்ட பூமி தான் என்ன சொல்லுங்க, குராசான். அங்கால ஈரான் பார்டர்ல கொஞ்சம் வருது. அங்கேயும் சுன்னியல் தான் வாழ்றாங்க. பட்டான், இந்த ஏரியாவில் வாழ்ற வம்சம் என்னது? பட்டான் தெரியுமா? பட்டான் தெரியா? ஆச்சரியமாய் பட்டான் என்றாவே உலகத்தில் இன்னைக்கு முஜாஹிதீன்கள் தான். சரி, என்ன சொல்லி வந்தேன் சொல்லுங்க. இந்த குராசான்ல இருந்து ஒரு படை வெளியாகி வரும், கருப்பு கொடி ஏந்திய படை. இப்பதான் வெளியாகும். சும்ம துக்பிலு ராயாத்து சூத் மின் கிபலி குராசான், குராசான் பக்கத்திலிருந்து கருப்பு கொடி ஏந்திய படை வெளியாகி வரும். இந்த படை ஏற்கனவே அலி கான்ல 2 முறை தங்களுடைய உரிமையை கேட்டு போராடி இருப்பார்கள். அலிகான் என்றது ஆப்கானிஸ்தானுக்குள்ள உள்ள மலைப்பகுதி. அலிகான்ல அவர்களுடைய உரிமையை கேட்டு போராடினார்கள் 2 முறை. யார் கிட்ட? ரஷ்யா கிட்டையும் அமெரிக்கா கிட்டையும். இவர்கள் வெளியாகி வருவார்கள். சும்ம துக்பிலு ராயாத்து சூத் மின் கிபல் குராசான், கருப்பு கொடி ஏந்திய படை குராசான்ல இருந்து வெளியாகி வரும். ஃபைதா சமஅத்தும் நிதா, இந்த படை வெளியானதாக நீங்கள் கேள்விப்பட்டால் ஃபதூஹும் வலவ் ஹபுவன் அல தல்ஜ், அவர்களை நீங்கள் வந்து அடைந்து கொள்ளுங்கள். ஐஸ் கட்டிக்கு மேலால, பனிக்கட்டிக்கு மேலால் தவழ்ந்து வர வேண்டி வந்தாலும் வாருங்கள் என்றார்கள். உங்களுடைய என்னுடைய முஹப்பத்துக்குரிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? பனிமலைகளிலே தவழ்ந்தாவது இந்த படையை வந்து அடைந்து கொள்ளுங்கள். فإن فيها خليفة الله المهدي, அந்த படையிலே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படையிலே யார் இருப்பார்? இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். அந்த படையில யாருக்குமே தெரியாது யார் இமாம் மஹ்தி என்று. ஆனா அந்த படையில இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். அதனை கேட்டால் நீங்கள் அங்கே வந்து சேருங்கள் என்றார்கள். இதுக்கு பின்னால இந்த படை வெளியாகி போய் யுகாத்திலூனகும் கத்லன் லம் யக்துல்ஹு கௌம், உலக வரலாறுல யாரும் செய்யாத அளவு யுத்தம் செய்வாங்க. இவங்க போய் இப்படி ஜிஹாத்ல ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்க. அங்கால இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மதீனா மக்காவுக்கு போயிட்டுருவாங்க. மக்கால அசரீரமான சத்தம் வெளியாகும். எத்தனை பேர் சொன்னாங்க, இந்த சைலம் வந்துட்டா லா யன்தஹி ஹத்தா யுனாதிய முனாதிம் மினஸ் ஸமா இன்ன அமீரக்கும் ஹாதா ஃபுலானும் ஃபபாயஉ, அது முடிவடைய மாட்டாது எது வரைக்கும் வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைத்து இதோ உங்களுடைய அமீர் தலைவர் இருக்கிறார், பைஅத் செய்யுங்கள் என்று சொல்லாத வரை இந்த ஃபித்னா முடிவுக்கு வராது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு 6-7 வருஷத்துக்கு பின்னால நடக்கும். இந்த படம் வெளியாகி ஒரு 6-7 வருஷத்துக்கு பின்னால இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஸுஹூர் உண்டாகும். ஸுஹூர்ண்டா அவங்க வெளிப்பட்டது உண்டாகும். அப்ப அந்த நேரத்தில் ஏற்கனவே ஒருத்தர் மஹ்தி என்று பிரகடனம் செஞ்சிருப்பார் உலகத்தில். ஏற்கனவே ஒருத்தர், நான் இந்த மீடியாக்கள்ல ஆகிரு ஜமானை பத்தி படிக்கிற ஆட்களுக்கு சொல்றேன், ஏமாந்துடுவானா? ஏண்டா இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வாரத்துக்கு முன்னால இமாம் மஹ்தி என்பதாக ஒரு பொய்யர் வெளியாகுவார். அவருக்கு எவ்வளவு பலம் கொடுக்கப்படுமெண்டா, யூதர்கள் அவரை பலப்படுத்துவார்கள். அவருக்கு எவ்வளவு பலம் கொடுக்கப்படுமெண்டா, அவர் போய் இஸ்ரேலை கைப்பற்றுவார். எப்படிக்கும் அவர் போய் ஜிஹாத் செய்யறதா, யுத்தம் செய்து எதை கைப்பற்றுவார்? இஸ்ரேலை கைப்பற்றுவார். முஸ்லிம்கள் எல்லாம் ஏமாந்து போய் அவரோட போய் சேர்ந்து கொள்வாங்க. அவ்வளவு பெரிய ஃபித்னா அது. அதனால ஏமாந்துடவானான்னு சொல்றேன். இதுக்கு தான் ஃபித்னத்து சுஃபியானி என்று சொல்றேன். சுஃபியானியுடைய ஃபித்னா
அவர் முகம்மது என்று பேர் சொல்லுவார். அவருடைய வாப்பா அப்துல்லா என்றுவார். நான் தான் இமாம் மஹ்தி என்றுவார். இந்த விளப்பம் இல்லாத கூட்டம் எல்லாம் போய் பைய செய்யும். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மக்கால வெளியாகின உடனே என்ன நடக்கும்டா, இந்த சுஃபியானி ஒரு படையை தயாரிச்சு அனுப்புவார் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய இவங்க வருவாங்க. வந்து மதீனாவை தாண்டி அபுவால எங்க பைதா என்ற இடத்துல போய் கொண்டிருக்க கொள்ள பூமி அவர்களை சுரி வாங்கும். ஹதீஸ்ல வருது ஞாபகம். இப்ப இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். பைதாவில் பூமி சுரி வாங்கும் ஒரு கூட்டம் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சரி, யாரோ தெரியுமா யாருக்காவது? அது இந்த கூட்டம் தான். பைதாவிலே பூமி அவர்களை சுரி வாங்கும் ஒரே ஒரு ஆள் அந்த இடத்துல தௌபா செய்வார். அவர் மட்டும் பேலன்ஸ் ஆவார். மற்றவளோ பேரையும் பூமி விழுங்கும், பூமி விழுங்கிடும். அந்த அவர் வந்து தான் சொல்லுவார், நாங்க வந்து இப்படி படையெடுத்து வந்தோம், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யறதுக்கு சுஃபியானி அனுப்பி வச்சான், இப்படி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்ப இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் ஷாமுக்கு வாரத்துக்கு முன்னால இந்த சுஃபியானிக்கு மரணம் வந்துடும். சுஃபியானிக்கு மரணம் வந்துடும். அதுக்கு பின்னால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் கிலாபத்தை நிலைநாட்டுவாங்க. 7 வருஷம் உலகத்தில் இருப்பாங்க. 7 வருஷமுமே யுத்தம் செய்வாங்க. எவ்வளவு காலம்? 7 வருஷமுமே யுத்தம் தான். நீங்க வாங்க உட்காருங்க, எங்கள்கிட்ட படிங்கன்னு சொல்றேன். நான் ஒவ்வொரு யுத்தமா படிச்சு தருவேன். முதலாவது யாரோட யுத்தம், ரெண்டாவது யாரோட யுத்தம், இதெல்லாம் இப்ப பேசினா இங்க மஜ்லிஸ்ல பேசல. இதெல்லாம் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. முதலாவது யுத்தம் துர்க்குகளோட நடக்கும். துர்க்குகள் யாருன்னு சொல்லுவேன் இப்ப இல்ல. அதுக்கப்புறம் துசாலிஹூன ரூம் சும்ம துகாத்திலூன அதுவும் மின் வராயிக்கும். யூரோப் யூனியனோட நீங்க உடன்படிக்கை செய்வீங்க. இது புகாரி ஷரீஃப் ஹதீஸ். எங்க வர ஹதீஸ்? எங்க வர? சஹீஹுல் புகாரில். உங்களுக்கு ஆச்சரியமாயிக்கும், இந்த ஹதீஸ் எல்லாம் இப்படி எல்லாம் இருந்துச்சா என்று யோசிப்பீங்க நீங்க. துசாலிஹூன ரூம் சும்ம துகாத்திலூன அதுவும் மின் வராயிக்கும். நீங்க யூரோப் யூனியனோட அக்ரிமெண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கும் யூரோப் யூனியனுக்கும் இடையில ஒரு விரோதியோட யுத்தம் செய்வீங்க. உங்களுக்கும் அவர் விரோதி, சொல்லுங்க, யூரோப் யூனியனுக்கும் அவர் விரோதி, அவரோட நீங்க என்ன செய்வீங்க? யுத்தம் செய்வீங்க. அப்படியெல்லாம் நடக்குமா? அவர் யாருன்னு சொல்லுவேன், இப்ப சொல்லல. கடைசி அவர் நாடு கைப்பற்றப்படும். அந்த நாட்டுடைய கனிமத்துகள் பங்கு போட கொள்ள தஜ்ஜால் வந்ததா செய்தி வரும். யார் வந்ததா? தஜ்ஜால் வந்ததா செய்தி வரும். அந்த நாடு எதுன்னு சொல்லுவேன். இப்ப செல்லலுமா? இப்ப பேசலுமா? இல்ல விளங்குதா? இப்படி உலகம் எல்லாம் யுத்தங்கள் நடந்து ஹிராபத் உலகம் எல்லாம் வரும் பொழுது தஜ்ஜால் வெளியாகுவான். தஜ்ஜாலை கொலை செய்யறதுக்காக வேண்டி ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. அப்ப ஹிராபத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல கையில போயிடும். சிறிய காலத்துல இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகுவாங்க. அதுக்கு பின்னால நடக்கும். அப்ப நாங்க எந்த ஃபித்னால வாழ்றோம்? துஹைமா என்கின்ற ஃபித்னால. 4வது ஃபித்னா. 5வது ஃபித்னா தஜ்ஜால் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா 5 ஃபித்னா, சரியா 5 காலம். அப்ப நாங்க எங்க வாழ்றோம்னு விளங்கிச்சா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.